நான் உங்கள் ஆர்ஜே ஆபீஸ். இன்றைய காணொலியில விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். T20 உலகக்கிண்ணத்தினுடைய இறுதி ஆட்டம் ஃபைனல் இன்றைய நாள்ல நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஃபைனலுக்கு யார் வரப்போறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பல காணொலிகளை பார்த்திருப்போம். இன்றைய நாள்ல ஃபைனலுக்கு இரு அணிகள் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதுல இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள். சோ இன்றைய நாள்ல அந்த போட்டி அகமதாபாத் மைதானத்துல நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியில பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் அங்கு வந்திருந்தாங்க கண்டுகளிப்பதற்காக சோ இந்த போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம தான் போட்டி ஆரம்பித்திருந்தது. இந்த போட்டியில நாணய சுழற்சியில வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தார்கள். இதற்கு அமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவுல 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 255 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வழங்கியிருந்தார்கள். இந்திய அணி சகல வீரர்களும் வந்தத்திலிருந்து அதிரடியை காட்டிக் கொண்டிருந்தார்கள். போட்டியில போக்கை மாற்றி அமைத்தார் ஆரம்ப துடுப்படுத்த ஆட்ட வீரர். இறுதி 3 இன்னிங்ஸ்களிலும் அரைச்சதம் கடந்திருந்தார் சான்ஜு சாம்சன். சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் இன்றைய நாள்ல இந்தியா அணிக்கு எதிரான விளையாடி இருந்தார். சோ 46 பந்துகள்ல 89 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 8 சிக்ஸர்கள் அடங்கலாக இந்த ரன்களை குவித்திருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக வெறும் 17 பந்துகளுக்கு அரைச்சதம் கடந்திருந்தார் அபிஷேக் சர்மா. சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவரும் 52 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 3 சிக்ஸர் உள்ளடங்கலாக. அதுக்கு அடுத்தது இசான் கிசான். நானும் ஒரு பங்குக்கு அரைச்சதம் அடிக்க போறேன்னு சொல்லி அவரும் அதிரடியை காட்டியிருந்தார். 24 பந்துகளுக்கு 50 ஓட்டங்களை கடந்திருந்தார். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 4 சிக்ஸர்கள் உள்ளடங்கலாக. அதுக்கு பிறகு இறுதியாக டியூபே தான் போட்டியுடைய போக்கை மாற்றிருந்தார். இறுதி 2 ஓவர்களுக்குள்ள அவர் 8 பந்துகளுக்கு 3 எடுத்து 2 சிக்ஸர் 3 பவுண்டரி அடங்கலாக 26 ஓட்டங்களை பெற்று இந்த இமாலய ரன்னை அவர்கள் நிர்ணயித்திருந்தார்கள். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில 255 ஓட்டங்கள் ஃபைனல்ல அணிகள் அதிகமா பெற்ற ஓட்டங்களாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான 255 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய உலக கிண்ணத்தினுடைய இது பெரிய ஒரு இலக்காகத்தான் நியூசிலாந்து அணியால் பார்க்கப்பட்டது. 256 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர்ல சகல விக்கெட்டுகளையும் இருந்து இழந்திருந்தது. 159 ஓட்டங்களை மாற்றமே நியூசிலாந்து அணியால் பெற முடிந்தது. இதுல அதிகமாக சிறப்பாக விளையாடிய செஃபர்ட் 52 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 26 பந்துகள்ல அதுக்கு அடுத்தபடியாக 35 பந்துகள்ல 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சென்டர் இருவரும் தான் அதிகப்படிய ரன்னாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக யாரும் பெரிதாக ரன்னை குவிக்கவில்லை. சிறப்பான ஒரு வெற்றியை பெரிய ஒரு ரன் வித்தியாசத்தினால வெற்றியை பெற்றிருக்கிறார் இந்திய அணி. 96 ரன்கள் வித்தியாசத்தினால பெரிய ஒரு வெற்றியை இந்த உலக கிண்ணத்துல வெற்றியை பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம்.